ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அதோடு சேர்த்து அன்னைக்கு டேயில் நான் ஒரு புதுசாக 2 ப்ராடக்ட் வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேங்க. ஸோ அந்த கடைக்கு போனப்போ எனக்கு சில கடைகளில் கம்பேரிசன் பண்ணியிருந்தேன். எந்த கடைகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எங்கே ஆஃபர் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய கம்பேரிசன் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னோடய வாஷிங் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் 1 இயர்க்கு முன்னாடியே அது எப்போ வேணாலும் புட்டுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுட்டே தான் வந்தேன் நான். மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் வந்திருந்தேன். பட் அது இப்போ ரீசண்டாக நகை வாங்குகிற வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு அந்த பைசாவை எடுத்து யூஸ் பண்ணிட்டேங்க. யூஸ் பண்ண உடனே என்ன நினச்சதோ தெரியல, நீ எனக்காக சேர்த்து வச்சுருந்த காசை நீ வேறு எதுக்கு யூஸ் பண்ணிட்டியா பாரு அப்படிங்கிற மாதிரி வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. இது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள். ஸோ பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான பொருளுமே செட் செட்டாக வச்சுருந்தாங்க. 150, 200 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ 200 ருபீஸ்க்கு எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த எருக்கம்பூ பக்கத்துலேயே இருந்தது தாங்க. அதை பறித்து அருகம்புல் இருந்தது, அதை வச்சு தான் மாலை கட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரே ஒரு தாமரைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். ஸோ இது நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குங்க. மாலையெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்துச்சி விநாயகரை அலங்கரிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எருக்கம்பூவையும் அருகம்புல்லையும் சேர்த்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேங்க. இது மறுநாள் காலையிலங்க கோலம் போடுறதுக்கு இந்த ஒரு பெரிய ஸ்டென்சில் கன்னியாகுமரியில் வாங்கியிருந்தேங்க. 180 200 சம்திங் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங் குளிச்சுட்டு சாரீ கட்டிகிட்டே வேலை பார்க்க கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அதனால் ப்ளவுஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்நேரம் பூஜைக்கு முன்னாடி சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டியை மாற்றிட்டு கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டென்சிலில் ரொம்ப அழகாகவே வந்திருந்ததுங்க. நல்லா பெரிய கோலமாகவும் இருந்தது. நம்ம ஸ்டென்சில் சின்ன சின்ன கோலம் தானே பார்த்துருப்போம், இது அழகாக வந்திருந்தது. ஸோ இது போக ஒரு சின்ன யானை ஸ்டென்சிலும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த யானை ஸ்டென்சில் சுற்றி வேற வச்சு இது பண்ணியிருந்தேன். ஸோ நான் பொதுவாக ஸ்டென்சிலில் ரேராக தான் கோலம் போடுவேன், பார்டருக்கு அந்த மாதிரி தான் போடுவேன். பட் இந்த தடவை இதிலே கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்கிட்ட அவ்வளோதான் கோலமாகவும் இருந்தது. அந்த கோலமாவு இருக்கிற கோலமாவை வச்சு அழகாக ஒரு கோலத்தை போட்டு முடித்தாச்சு. ஸோ இந்த வாசப்படிலாம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே க்ளீன் பண்ணியிருந்தது தான். பட் மழை கொஞ்சம் பெஞ்சிருந்தது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. ஸோ பையன் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வச்சு அழகாக பிள்ளையாரையும் அந்த உருளையும் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோங்க நாங்கள். இது பண்ணும் போதுலேயே சைட் பை சைடாக கொலக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் அவிச்சு ஒரு 11:45 12க்கு சாமி கும்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி எப்படி நம்ம எத்தனை பிள்ளையார் வச்சாலும் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மஞ்சள் பிள்ளையாரில் அந்த வெள்ளி முகம் இது சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு தடவை 250 ருபீஸ்க்கோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன். 1 இயர் ஆகுது. லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கே நான் வச்சுருந்தேன். அழகாக இருக்குங்க, அது வச்சதும் அம்சமாக இருக்கும். ஸோ எல்லா பூஜைக்குமே நம்ம அந்த மஞ்சள் பிடிச்சி வைக்கும்போதெல்லாம் அந்த பிள்ளையாரை நான் வைக்க தான் செய்வேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு வெங்கல பிள்ளையார் வச்சுருப்பேங்க. அதுக்கும் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த ராஜகிரீடம்லாம் போட்டு வச்சு ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தது. இது நம்ம செஞ்ச பிள்ளையார், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மஞ்சள் வச்சு கோதுமை மாவுலாம் வச்சு ஒரு பிள்ளையார் செஞ்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் எல்லா சாமிக்கும் போட்டு சூப்பராக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு இந்த விநாயகரோட அலங்காரம் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியில் அந்த வெள்ளி முகம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 ரூபாய் காயின் அந்த மாதிரி வைப்பேன். ஸோ இதுலேயுமே அடியில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். பட் கொஞ்ச நேரம் கழித்து வச்சுருந்தேன், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. எப்போயுமே மஞ்சள் பிடிச்சி வைக்கிறப்ப அதில் காயின், 1 ரூபாய் காயினோ ஒரு 10 ரூபாய் காயின் இல்லை ஒரு 5 ரூபாய் காயின் அந்த மாதிரி வைங்கங்க. வச்சுட்டு அந்த காயின் எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வாங்குறப்ப யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எப்போ சாமி கும்பிட்றதுனாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு காயின் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஸோ டிவியில் கொஞ்சம் விநாயகர் பாட்டெலாம் போட்டுட்டு விநாயகர் ராகவல் அது எல்லாரையும் பாட வச்சேன். பிள்ளைகளை சொல்ல சொல்ல பின்னாடியே பாடினாங்க. அதுவும் பாடிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து கோட் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்.
இது அந்த டிக்கெட் வந்து என்னைக்கு புக் பண்ணியிருந்தேன்னா, செப்டம்பர் 4த் ஈவினிங் வந்து ஒரு 4 to 6 அந்த மாரி நீங்கள் ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா, முந்தின நாள் ஈவினிங் வந்து அந்த 4 மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை பொறுத்தவரைக்கும் இந்த ஏஜிஎஸ், பிவிஆர் இந்த மாரி இதிலலாம் வந்து அந்த ₹60 டிக்கெட்டுமே வந்து சீட் வந்து அந்த ₹190க்குரிய டிக்கெட்டுக்குரிய சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இருக்கும் டைப்பு. ஸோ உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு 2 ரோஸ்க்குலாம் இருக்கும். ஆனால் ரொம்ப கழுத்தை தூக்கி பார்க்குற மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த தியேட்டர்ஸில். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணுனா கண்டிப்பாக அந்த மாதிரி புக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சும் வந்து எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1:30 போல் வீட்டை விட்டு வெளியேறிட்டோம் நாங்கள். இருக்கிற கொழக்கட்டை, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. போகிற வழியில் வந்து 2 ஷோரூம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். நான் வந்து ஏஜிஎஸ் நாவலூரில் புக் பண்ணியிருந்தனால அங்கே குரோமா இருந்தது. ஸோ அங்கே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். போகிற வழியில் ஒரு ஃபேமஸான கடை தாங்க இது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த கடை அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வந்து ஏன்னா ஆல்ரெடி குரோமாவில் வந்து நான் வந்து நெட்டில் செக் பண்ணி அமௌண்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன். அவங்கள்ட்ட வந்து ஃபோன்லேயே வந்து எவ்வளோ ஃபைனல் ரேட் வரும், என்ன ஆஃபர் இருக்குது அதெல்லாம் கேட்டு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இந்த கடையில் உள்ள ஷோரூமுக்கே போய் இங்கேயும் கேட்டு விசாரித்தப்ப கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2500லேருந்து 3000 தாராளமாக வந்து மாற்றம் இருந்ததுங்க உங்களுக்கு. அதாவது குரோமாவில் வந்து ஒரு பொருள் 30,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கடையில் வந்து 35 அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு 2500 பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கிராஜுவலாக எனக்கு வந்து ஒரு 3 to 4000 2 பொருள் வாங்குறப்ப எனக்கு தாராளமாக ஒரு 5000 வந்து குரோமாவில் வாங்குறப்ப எனக்கு சேவ் ஆக தான் செஞ்சதுங்க. இது வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இது போக ரொம்ப பிராண்டடாக உள்ள கடைகள் சத்யா, விவேக் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்க்க தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு அதை விட குரோமாவில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சது. இது வந்து ஏஜிஎஸ் நாவலூரில் உள்ளதாங்க. செம கூட்டம். பாப்கார்னுக்கெலாம் பெரிய க்யூவே நின்னுச்சு. பட் நாங்கள் வந்து இருந்த கொழக்கட்டை அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம் வர வழியிலே. ஏன்னா நாங்கள் 4 ஆயிடுச்சு தியேட்டருக்குள்ளே வர்றப்ப. ஒரு லேட் ஆயிடுச்சுங்க. இந்த கடைகள்லாம் போயிட்டு வர்றப்ப எனக்கு ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வந்தேன். ஒரு சாங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து இந்த மயில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. அங்கேயும் வந்து பிள்ளையாரை வந்து சூப்பராக அலங்கரித்து வச்சுருந்தாங்க அங்கே. இந்த மாதிரி ஒரு கற்பக விருட்ச மரம் மாதிரி பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையாரை வந்து ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அங்கே. அழகாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இங்கேயே எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு இங்கே உள்ள குரோமாவில் தான் போய் கடைசியில் புக் பண்ணோம். இதில் என்ன இதுன்னா, இங்கே புக் பண்ணுறப்ப வந்து இப்போ எந்த கடைகளில் போனாலுமே நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக வருதுங்க. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து 35,000 சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஆஃபர், கேஷ்பேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கார்டு பேமெண்ட் பண்ணுறேன், கிரெடிட் கார்டில் பண்ணுறேன்னா ஒரு 1500லேருந்து ஒரு 3000க்குள்ளே கார்டுக்கு வேரி ஆகுதுங்க. பட் டெபிட் கார்டில் அப்படின்னா நீ இஎம்ஐ ஆப்ஷன் போன அப்படின்னா இந்த பொருள் வந்து 32,000க்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கடைன்னு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி போன 2-3 கடைகள்லேயும் அதே தான் சொன்னாங்க. எனக்கு என்ன இதுன்னு தெரியலை. பட் இந்த மந்தில் என்னால் ஃபுல்லாக பேமெண்ட்லாம் பண்ணி எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் சேர்த்தே ஆர்டர் போட்டேங்க. 2க்குமே 1 ரூபி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மிச்சத்தை வந்து நல்ல ஒரு கேஷ்பேக்கோட ரிட்டர்ன்ஸோட நமக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலே வந்து அந்த பழைய ஃப்ரிட்ஜு, பழைய வாஷிங் மிஷினையும் வந்து ஸ்க்ராப்புக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃப்ரிட்ஜும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. வாஷிங் மிஷின் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னதுனால வாஷிங் மிஷினை 700க்கும் ஃப்ரிட்ஜை வந்து 1000க்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மைனஸ் பண்ணிட்டாங்க. பில் அமௌண்ட்லேயே மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்கங்க. என்ன அப்படின்னா குரோமாவில் போகிறப்ப நமக்கு வெளிப்படையாக ஸ்டோர்லேயே வந்து ப்ரைஸ் எழுதி போட்டிருக்காங்க. ஆன்லைன்லேயே அவங்க ப்ரைஸை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நம்ம. அது போக நம்மகிட்ட வந்து அங்கேயே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டெபிட் கார்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 சேவ் ஆகும். இந்த கிரெடிட் கார்டில் போட்டால் உங்களுக்கு 1500 சேவ் ஆகும். அந்த மாதிரி முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை நேரில் பார்த்து கூட நம்மகிட்ட என்ன பேங்க் கார்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இஎம்ஐ ஆப்ஷனில் கூட நம்ம போய்க்கலாம். ஸோ 0% இஎம்ஐ தாங்க. நான் வந்து இப்போ இது எல்லா 2 ப்ராடக்ட்டுமே வந்து 6 மந்த்ஸ் இஎம்ஐக்கு தான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து தனித்தனியாக தான் பில்லிங் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இது வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் பில் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். நைட்டு ஒரு 7 மேலே தான் வந்திருந்தோம். பட் மறுநாள் வந்து வீட்டுக்கே வந்துருச்சு. 2 ப்ராடக்ட்டும் வந்துருச்சு.
ஸோ வாஷிங் மிஷினுக்கு மட்டும் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து ஃபோன் பண்ணி வந்து ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி லிக்விட் ஊற்றணும், என்ன அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க. பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ நான் வாஷிங் மிஷின் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பேன். அங்கேயே மேலே தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நம்மளுடைய பழைய வாஷிங் மிஷினையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷினுக்கு ஃப்ரிட்ஜு சேர்ந்து ஆர்டர் போட்டனால ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ₹200 மட்டும் நம்மகிட்ட வந்து ஷோரூம்லேயே வாங்கியிருந்தாங்கங்க. மற்றபடி எதுவுமே செய்யலை. எக்ஸ்ட்ராவாக எதுவும் பே பண்ணலை. பட் மற்ற கடைகளை சொல்லும் போதெல்லாம் கொண்டு வந்து இறக்குறதுக்கு ஏற்றுறது, அது ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் கொண்டு வரணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. எவ்வளோ இஎம்ஐ போட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 2 புது ப்ராடக்ட்டும் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. விநாயகர் சதுர்த்தியும் நல்லா சூப்பராக கொண்டாடினோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.